இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஃபியூ திங்ஸ். அதை பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எப்போனா March 2023 வந்து மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மாக்கோவோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து ஜி பிளாக்ல வந்து ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. அது ரெண்டும் வந்து வாங்கி நான் ட்ரை பண்ணேன். என்னோடது வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். T zone மட்டும் ஆயிலினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்று ஸ்கின் டெக்ஸ்சர் ஜாஸ்தியாச்சு, இல்லை அப்படின்னா ஆக்னி வர ஆரம்பிச்சிச்சு. இது ரெண்டுமே வந்து நான் டின்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ நம்மளுக்கு டின்டட் இல்லாத சன்ஸ்க்ரீன் தான் வந்து சேரலை. அட்லீஸ்ட் வந்து டின்டட் சன்ஸ்க்ரீன் மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மாக்கோவோட டின்டட் மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 3rd டேலேருந்து ஸ்கின் 2 நாளைக்கு வந்து ஒன்றுமே ரியாக்ட் ஆகாது. ஆனால் 3rd டேலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பர்ன் ஆகி ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது வந்து எதேச்சியாக வந்து ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து போட்டு பார்க்கும்போது ஒரு ஃபாரின் யூடியூபர் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பியூட்டி ஆஃப் ஜோஷியனோட ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் டெலிவரி டைமே வந்துடுச்சு. அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பி பாடி வைஷோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்போது தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப்னு கிளைமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நியூஜென் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் பண்ணுறதே எனக்கு அப்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 4 ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து இருக்கிற நியூஜென் ஃபில்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற சன்ஸ்க்ரீன். ஸோ ஒரு 4 to 4 to 5 சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து மோஸ்ட் ஃபேவரைட்லேருந்து லீஸ்ட் ஃபேவரைட் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எதை வச்சு வந்து மோஸ்ட் ஃபேவரைட் டு லீஸ்ட் ஃபேவரைட்டுன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஸ்வெட்டு வந்து கம்மியாக கொடுத்துச்சோ அதை வச்சு வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்வெட் ஆகிறதுன்றது வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும். சூடு ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து ஸ்வெட் அதிகமாகாது. ஆனால் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூட்டை கிளப்பி வந்து நம்மளுக்கு எல்லாம் அதிகமாகவே இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஏரில் வந்து ஹியூமிடிட்டி லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்வெட் அதிகமாகும். ஸோ எனக்கு எது வந்து ரொம்ப கம்மியாக ஸ்வெட்டு கொடுத்துச்சோ அதை வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். எது வந்து எனக்கு அதிகமாக ஸ்வெட் கொடுத்தது அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து சூட் ஆகாத சன்ஸ்க்ரீன்ஸையும் வந்து லீஸ்ட் ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சூஸ் ஆகிற மாதிரி சூட் ஆகிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் செட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஜென் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் கிடையாது. இதில் வந்து ஒரு மினரல் ஃபில்டர் இருக்குது. மற்ற ஃபில்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூஜென் ஃபில்டர்ஸு. ப்ளஸ் இது வந்து UVA, UVB அண்டு இன்ஃப்ராரெட் ரேஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. UVA, UVBனா வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். IR ரேஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி சூடு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போவும் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போவும் வந்து ஒரு மாதிரி சூடு வந்து நம்ம ஸ்கின்னில் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்து IR ரேஸு. அந்த இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கொடுக்குது. ப்ளஸ் வந்து இது ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு மினரல் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினரல் ஃபில்டர்ஸ் வந்து நார்மலாகவே ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். பட் ஆனால் இதில் அவங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இதில் வந்து 1% ஓட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, 1% செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ரெட்னஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் செரமைட் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் பேரியரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட சேம் கன்சிஸ்டன்சி அதே மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்து ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆயிரும். எனக்கு வந்து இது வந்து 100% ஸ்வெட்டே தரலைங்க. நான் வந்து இதை போட்டுட்டு போய் உடனே கிச்சனில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு வந்து இது வந்து ஸ்வெட்டே கொடுக்கல. அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன். நான் ட்ரை பண்ண நியூ ஜெனரேஷன் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன்லேயே வந்து எனக்கு ஸ்வெட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்த சன்ஸ்க்ரீன் வந்து இதுதான். ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கேன்.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோஷியான் வந்து ஒரு க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் சூட் ஆகும். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் லைக் நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே ட்ரை பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃபு. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரேட் சன்ஸ்க்ரீன். ஆனால் வந்து இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இன்டோருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட்டு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வெட்டு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் ஆகும் அப்படின்னா நீங்கள் 2 to 3 hours ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணும். பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஸ்வெட்டு வந்து சுத்தமாகவே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட சிலிமெரன் சன்ஸ்க்ரீன் SPF 60. இது பார்த்திங்கன்னா UVA UVB ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இதில் என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மினரல் ஃபில்டர் இருக்குது, மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நியூஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. இது வந்து மேட் லைக் ஃபினிஷ் கொடுக்கும், மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அதாவது ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், க்ளோயி ஃபினிஷ் கொடுக்காது, நேச்சுரல் ஃபினிஷும் இருக்காது. அதாவது இது போட்டோன்னா லைட்டாக பவுடர் அடித்த ஃபீல் வந்து இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் அவுட்டோருக்கெல்லாம் வந்து இதை வந்து எந்தவித பயமும் இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 to 3 hours வந்து கண்டிப்பாக தாராளமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு வந்து எனக்கு இது வந்து போட்ட உடனே ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீ ஜோனில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் கொடுத்துச்சு. பட் ஆனால் செட்டில் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்வெட் அதிகமாக வரல. ஸோ இது வந்து அவுட்டோருக்கு வந்து ரொம்ப சூப்பரான சன்ஸ்க்ரீன். இன்டோருக்கும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அடுத்த ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இது வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட சன்ஸ்க்ரீன், ரைஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் சன்ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் செட்ஸும் மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். பட் ஆனால் இந்த பியூட்டி ஆஃப் ஜோஷியான் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா 2 டியூப் வாங்கினேன். நான் 2 டியூப்புமே காலி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்வெட்டே வந்து எனக்கு சுத்தமாகவே கொடுக்கல. மற்ற எல்லா சன்ஸ்க்ரீன் கூட ரொம்ப கொஞ்சமாக ஸ்வெட் கொடுத்தாலும் இது வந்து சுத்தமாகவே எனக்கு ஸ்வெட் கொடுக்கல. பட் ஆனால் என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. ஸோ இது வந்து ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா என்னோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஆயிலினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி இருந்தது. சிம்பிளாக சொல்லணுன்னா கொஞ்சம் ஆயில் டப்பா மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி அதை தவிர இதில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து எதுவுமே கிடையாதுங்க. அதோட கன்சிஸ்டன்சி ஆகட்டும், அது ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகிறதாகட்டும், ப்ளஸ் ஸ்வெட்டு கொடுக்காமல் இருக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருந்துச்சு. ரைஸ் வாட்டர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது அது எனக்கு சூட் ஆகாதுன்னு டவுட்டோடையே தான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் ஃபெர்மெண்டட் ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால வந்து நான் இதை கன்சிஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 டியூப் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆயிலி ஸ்கின் டைப் அப்படின்னா கண்டிப்பாக இது சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை வந்து நான் வாங்கி வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது நீங்கள் போட்டிங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது போட்டால் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி வந்து கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணணும். அப்போது தான் வந்து இனஃப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா பாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ண நியூஜென் ஃபில்டர்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன். இதோட டெக்ஸ்சர் ஆகட்டும், இதோட ஃபார்முலேஷன் ஆகட்டும், இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து இது ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகிறது, ஒயிட் கேஸ்ட் கொடுக்காமல் இருக்கிறது, ப்ரொடெக்ஷன், இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து கொரியன் ஆன்டி ஆக்னி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான்
ஃபீல் பண்ண ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது வந்து போடும்போதே ஸ்வெட் வரும். போட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஸ்வெட் இருக்கிற மாரியே இருக்குங்க. ஃபேஸில் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் ஸ்வெட் இல்ல, கொஞ்சம் எக்ஸஸாகவே ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஒரே ஒரு கன்சர்னால தான் வந்து இது வந்து இதோட மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்வெட்டு கம்மியாகும் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப ஸ்வெட்டு ஜாஸ்தியாச்சுங்க. அந்த 20 மினிட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் செட்டில் ஆச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து ஸ்வெட் அதிகமாக வரல. ரொம்ப நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் கேஸ்ட் வந்து கொடுக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து யூவிபி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஸ்டேபிளும். எல்லா சன்ஸ்க்ரீனுமே நியூஜென் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ஹைலி ஃபோட்டோ ஸ்டேபிள். இதுவும் பார்த்திங்கன்னா ஹைலி ஃபோட்டோ ஸ்டேபிள் வந்து கொடுக்குது. உங்களுக்கு ஸ்வெட் ஆகாது அப்படின்னா, அதிகமாக ஆகாது அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஹோலி கிரெயின் ப்ராடக்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆர்எக்ஸோட சன் ரிலீஃப் செரமைட் சில்க் சன்ஸ்க்ரீன். இது வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். பட் ஆனால் வந்து ரொம்ப அதிகமான டிண்ட் இருக்காது, லைட்டான டிண்ட் தான் இருக்கும். இதுவும் வந்து நியூஜென் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது எனக்கு சுத்தமாகவே சூட் ஆகலை. இது நான் சன்ஸ்க்ரீன் போட்ட ஸ்டார்டிங்லேருந்து இது நான் இந்த இதை வந்து ஃபேஸ்லேருந்து வாஷ் ஆஃப் பண்ணுற வரைக்குமே வந்து எனக்கு இது ஸ்வெட் ஆச்சுன்னா ஊற்றலாம் இல்லை. பட் ஆனால் என்னோடய டீசோன் பிளேசஸில் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் திருப்பி இந்த சன்ஸ்க்ரீன் நான் வாஷ் ஆஃப் பண்ணுற வரைக்குமே வந்து ஸ்வெட் ஆச்சு. நான் வந்து நார்மலாக சன்ஸ்க்ரீன் எப்படி ரீஅப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெறுமனே வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரீஅப்ளை பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா, டைம் இல்லை அப்படின்னா அப்படியே வந்து மேலே போட்டுக்குவேன், ரீஅப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அந்த மற்ற 4 சன்ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ரீஅப்ளை பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்கின்ல பர்னிங் சென்சேஷனும் இந்த கண்ணை சுற்றி வந்து எரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ரீஅப்ளை பண்ணால் கண்ணை சுற்றி கழுத்துலலாம் வந்து கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் கொடுத்துச்சு. பட் ஆனால் யூடியூப்பில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூட் ஆகுமோ என்னமோ. நீங்கள் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஃபில்டர் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து அவ்வளோதாங்க. இது வந்து மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மினரல் சன்ஸ்க்ரீன், ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸு. எனக்கு இது ரெண்டுமே வந்து அவ்வளோ பிடிக்கும், இந்த 2 சன்ஸ்க்ரீன்ஸுமே. பட் ஆனால் எனக்கு வந்து இது சூட் ஆகலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டேஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த விதமான ட்ராபேக்குமே இல்லை இந்த 2 சன்ஸ்க்ரீன்லேயுமே. கேட்டிங்கன்னா எனக்கு இது ஸ்வெட் ஆகாது. ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். இப்போ நார்மலாக வந்து எங்கேயாவது வெயிலில் சுற்றுற மாதிரி இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா ஒரு 11 o'clock கிட்ட நான் இதை போட்டு போனேன்னா சாயந்தரம் வரைக்குமே வந்து எந்த வித பயமே இல்லாமல் தாராளமாக வந்து வெயிலில் சுற்றிட்டு வரலாங்க. சாயந்தரம் பார்த்தோன்னா எந்த விதமான டேன்மே ஆயிருக்காது. ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுனே தான் இருக்கும் சாயந்தரம் வரைக்குமே. பட் ஆனால் இது எனக்கு 3rd டே வந்து நான் அடுத்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஸ்கின்னு வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும், ரெட்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ நான் வந்து இதை வந்து வெளியில் வெக்கேஷன் போகும்போது மட்டும் வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரி போகும்போது மட்டும் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரியூக்குலோடது, செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெர்மாக்கோடது. ரியூக்குல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த சன்ஸ்க்ரீனுமே சூட் ஆகலை. ஸோ என்னோடய ஸ்கின்னை வந்து ஆயிலியாக காட்டாத மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியூக்குல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் வந்து எனக்கு இந்த 2 டிண்டட் சன்ஸ்க்ரீமே சூட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ். டெர்மாக்கோ வந்து பார்த்திங்கன்னா ரியூக்குலோட விட அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து டெர்மாக்கோ வந்து நீங்கள் வெரி வெரி ஃபேர் ஸ்கின்னாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு அந்த டெர்மாக்கோவோட டிண்ட்டு வந்து சூட் ஆகும். ஆனால் ரியூக்குல் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து சூட் ஆகும். டெர்மாக்கோவோட ரியூக்குல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீனுன்றதுனால வந்து எனக்கு வந்து சூட் ஆகலை. உங்களுக்கு வந்து சிலிக்கான் வந்து ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரியூக்குல் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன்.
ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. இதிலேருந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுன்ற ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரோவுமே வந்து எதுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேத்துக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தெரியாது நியூஜென் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் வந்து யூஸ் பண்ணலான்றது எனக்கு தெரியாது. ஸோ வந்து என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் கொடுத்த இன்ட்ரோ வந்து கொடுத்தேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த வீடியோவும் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெக்னென்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீட் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ரெடினால் ஆன்டி ஏஜிங் ரொட்டீன்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. நான் அந்த வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.